சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அப்பப்போ வந்து சில தப்பான விஷயம் வந்து எண்ணமாகட்டும் இல்ல செயலாகட்டும் அந்த மாதிரி வந்துட்டு பிரதர். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஹ் தப்பான விஷயமா ஏதாவது பேங்க்கு கொள்ளையடிக்கிற அந்த தாட் வருதா? இல்ல இல்ல பிரதர், இன்னொரு ஃபீமேல பத்தி நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயம். ஓகேங்களா, எனக்கு அது அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறேன். ஏன்னா இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் அது உறுத்தலாவே இருக்கு. இந்த மாதிரிலாம் இதை தாண்டி வரணும், இதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுதான் பிரதர் கொஞ்சம் சமீப காலமா வந்து அந்த எண்ணத்தை வந்து மாத்தணும் பிரதர். வெளியில வாங்க பிரதர், சொசைட்டில நல்லா பழகுங்க. அப்புறம் கிடைக்கிற டைம்ல வந்து இல்ல பாத்தீங்கன்னா இல்ல பிரதர், இது வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுன்னு சொல்ல வரேன். நம்ம வந்து நார்மல் லைஃப்ல லீட் பண்ணும் போதோ ஒரு இதுவா இருக்கும் போது நல்லா இருக்கு. ஓகேங்களா, இது வந்து இந்த பிரைவேட் லைஃப் அன்னைக்கு சொன்ன இல்லையா, அந்த இவங்களோட எல்லாம் சொன்ன இல்லையா, அந்த சினிமாக்காரங்க, அந்த ஒரு செலிபிரிட்டி குரூப்போட எல்லாம் போனோம் பாத்தீங்களா, அந்த இடம் வரும்போது அந்த இடத்துலதான் அந்த எண்ணம் வந்து அப்படியே தடுமாட்டோம். உண்மையிலேயே நான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசவே நிப்பாட்டிட்டேன், ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டேன். ஆனா இருந்தாலும் வந்து இது பேசிக்கிட்டே வந்து செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லி இருக்கணும் பிரதர். அது எப்படின்னா அவங்களுடைய அந்த பீப்புள்ஸ் வந்து அது மாதிரி இருப்பாங்க போல. அந்த அந்த ரூம்குள்ள நீங்க என்டர் ஆகும்பொழுது அவங்களுடைய அந்த எண்ண அலைகள் தான் அந்த ரூம்ல ஃபுல்லா நிறையுது. ஓகேவா? அதுல வந்து நீங்க உள்ள என்டர் ஆகும்போது உங்களால அதுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியல. அப்ப அந்த எண்ண அலைகள் உங்களுக்குள்ளார வந்து உங்களுக்குள்ள அந்த அதே தாட்டு வருது. உண்மைதான் பிரதர். அதான் அவங்க அந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க எண்ணங்கள் நிரம்பி அதுதான் வந்து ஆதிக்கம் செலுத்துது. என்னோட எண்ணம் கம்மியா இருக்கு. ஆமா ஆமா, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பிரதர், பர்ஃபெக்ட், சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா நீங்க இருக்கிற கூடிய அந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோடைய அந்த அது கேபிட்டல். ஓகேவா? ஸோ அந்த ஊர்ல வந்து நான் இருந்த பாண்டிச்சேரி ஆகட்டும், சென்னை ஆகட்டும், பெங்களூரு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நிறைஞ்சு இருக்கிற பகுதி. ஸோ என்னதான் நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல்ல நாங்க போனாலும் அவங்களுடைய அந்த எண்ண அலைகள் நமக்குள்ள வந்து நம்மளவே ஆட்டி படைக்கும். ஏன்னா நான் வந்து பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணது வரைக்கும் அப்பெல்லாம் அந்த அந்த நிறைய பேர் வந்துட்டு போவாங்கல்ல, அவங்களவே நான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட எண்ண அலைகளே ரொம்ப டீப்பா நான் வந்து மைன்யூட்டா வாட்ச் பண்ணுவேன் நானு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒழுக்கம் உள்ள அந்த பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வரதே ரொம்ப ரொம்ப அரிது பிரதர். நான் இது வரைக்கும் ஒரு வாழை கூட அந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. நான் வேலை பார்த்த இடத்துல எல்லாருமே இந்த மாதிரி இப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட நம்ம பழக 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 அந்த கேரக்டர் நமக்கும் அது ஒட்டிக்கும். சிலது நமக்கும் அது தப்புன்னு தெரியாது. கரெக்ட், உண்மையிலேயே பிரதர், உண்மையிலேயே அது தப்புன்றது மறந்துடுது. கரெக்ட் கரெக்ட். நான் வேலை பார்த்த இடத்துல அங்க எனக்கு ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது பிரதர். அது எனக்கு என் கண்ணுக்கு தெரியல. நான் போன இடத்த ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பொண்ணுங்க, நிறைய பொண்ணுங்க வராங்க. ஓகேங்களா, அதை ஆர்கனைஸ் பண்ற வந்து என்னோட பிசினஸும் சரி, எனக்கு கொஞ்சம் க்ளோஸான பையன். ஆனா அதையும் தாண்டி அந்த பொண்ணுங்களை பாக்குறதுக்காகவே ஒரு பசங்க கூட்டம் அங்க வருது. ஆனா இதுக்கு பேக்ரவுண்ட்ல ஏதோ டிரான்சாக்சனோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா மட்டும் இருக்கு அப்படின்னு நான் உணர்ந்துகிட்டேன். ஓகே ரைட்டு, நம்ம சும்மா அந்த எனக்கு எப்படி அந்த இதுவாயிட்டுனா, இந்த பாட்டு எல்லாம் இருக்குல்ல, இந்த சினிமா பாட்டு, ரொம்ப பழைய பாட்டெல்லாம் கேட்டு அந்த வைப் வந்து எனக்கு ரொம்ப அதுதான் இழுத்துருச்சு. நான் ஒரு 3 தடவை போயிட்டேன் அந்த இடத்துக்கு. அந்த சினிமா பாட்டு இந்த விஷயம்லாம் வந்து ஒரு டார்க்கு, அப்புறம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த மக்கள்லாம் இப்ப எனக்கு கிடையாது. முன்னாடி இருந்தாங்க, இப்ப யாரும் கிடையாது. சோ அது வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போக போக நம்ம எண்ணம் வந்து மாறுதுன்றத நான் நல்லா நோட் பண்ணேன். ஓகேங்களா, தப்பா யோசிக்கிறோம், தப்பா நினைக்கிறோம் அப்படின்னு நோட் பண்ணேன். எப்பா இதுக்கு மேல தலை வச்சே படுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நானே வந்து எனக்கு கால் கட்டு போட்டுக்கிட்டேன்னு வைங்களேன். ஆனா எனக்கு ஏன் இப்படி மாறணும், ஏன் இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. அப்பப்போ தோணவும் செய்யுது. அப்படியே முடிஞ்சிருச்சான்னா இல்ல, அப்பப்போ தோணவும் செய்யுது. அதுதான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். நீ சொன்னபடியே வந்து அவங்க இடத்துக்கு போகும்போது அதோட ஆதிக்கம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. கரெக்ட். இந்த மாதிரி பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா நான் வந்து சுத்தமா பழகவே மாட்டேன் பிரதர். அந்த மாதிரி பேச நான் போகவே மாட்டேன். எனக்குலாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஃபுல்லா வந்து மாயையில ஊறி இருப்பானுங்க. இவங்களுக்கு வந்து ஃபுல்லா மாயை. அது எப்படின்னா அதுதான் லைஃப். இல்ல பிரதர்,
அதுலயே வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஆள் ஒருத்தர், ம், ரொம்ப தெளிவான ஆள் சூப்பரா சொன்னாரு. அந்த ம். அட்வொகேட்னு சொன்ன இல்லைங்களா, சுப்ரீம் கோர்ட் ஆமா அட்வொகேட். ஆமா. அவரு வந்து அவரு தண்ணி சாப்பிட மாட்டாரு. ம், 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 ஓகேங்களா, சும்மா என்ஜாய் பண்றது மட்டும் தான், பேசுறது ம், பழகுறது அந்த மாதிரி டைப் தான். ஆனா ம், அவர் இடத்துல தான் பார்ட்டி எல்லாமே செலிப்ரேட் பண்ணதே. ஆனா ம், அவர் ரொம்ப தெளிவா சொன்ன விஷயம் என்னன்னா, என்ன ம், கூட்டிட்டு போன ராம்ன்றது என்ன கூட்டிட்டு போன பையன். ம், ஓகேங்களா, ம், அவன் ஒரு பிசினஸ் மேனு. ம், அவன் வந்து இங்க பாரு பாலா, உன்னை ராம் கிட்ட கடவுள் அமைச்சிருக்கிறாரு. ம். ஓகேவா, ஆனா ராம் வந்து உங்ககிட்ட அமைச்சது வந்து டெவில். அவர் வந்து டெவில் சொல்றாரு. ம், 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 ராம் உங்ககிட்ட வந்திருக்கிறது காரணம் வந்து டெவில் உங்ககிட்ட அமைச்சிருக்கு ராம, நீ ம், பாத்துக்கோ ம், அப்படின்னு ம், சொல்லி எனக்கு எப்பயுமே வந்து இந்த 2 தடவை ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா வந்து இது காஷியஸா இருக்கணும்னு அர்த்தம். ம். அவர் 3 தடவை ரிப்பீட் பண்ணாரு பிரதர். சோ நீ எந்த இடத்த நிக்கணும் எதுன்னு பாத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லியே எனக்கு தெளிவா ரெஃபர் பண்ணாரு. அப்பயே வந்து ஓகே, இங்கேயே நமக்கு வார்னிங் கிடைச்சிருச்சு. அவர் இடத்துக்கு, அதாவது இத்தனைக்கும் என்னை விட அந்த பையன் அவருக்கு க்ளோஸ். ம், ஆனா ம். அங்கேயும் வந்து நமக்கு வந்து நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இது ஏதோ இது இல்ல. ஆனா அப்புறம் ஃபுல்லா மாறி அவரே சொல்லிட்டாரு, இது ம், ஃபுல்லா மாறி, இதுல ஒண்ணுமே கிடையாது. ம், ம், ஓகேவா, ஃபுல்லா மாயை அப்படின்றாரு. ம், ஆமா ம், ஆமா, நல்லா புரியுது. ஆமா ம். ஆமா. அந்த ராம எப்படி என் பேரும் அதே பேர் தான். நாங்கெல்லாம் எப்படி பேரு வேறையா இருந்தாலும் அவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்களேன். ம். ஆ, டெவில் கிட்ட டெவில் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏதோ விஷயத்த அவர் பார்த்திருக்காரு, உணர்ந்திருக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்த அது இன்டெரக்டா அது அவங்ககிட்ட சொன்னாரு. நல்ல இல்ல பிரதர், அது நல்லா உணர்ந்திருக்காரு. ம், அது புரியுது. பிளஸ் எனக்கே வந்து இப்ப டெவிலே வந்து நமக்குள்ள ஒரு இச்சையை வந்து வெளில தூண்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸா அனுப்புவோம். ம், ஓகேங்களா, அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராம. ம். அந்த ராமோட ஃபுல் நேம் என்ன பிரதர்? ராம்குமார். ராம்குமாரா? ராம்குமார் ராஜு. ராம்குமார் அது. நான் ராம் பிரசாத். அந்த ராம் எப்படி, இந்த ராம் எப்படி? அச்சோ பிரதர், நான் நினைக்கிறேன் என்னோட ஆ, கெஸ்டிங் சரியா இருந்தா, ஆ, ஒரு கட்டத்துக்கு மேல பணம் ஒருத்தவங்களுக்கு நிறைய சேர 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 அவங்க வந்து ஆ, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, இப்ப உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்ப வயல்ல வந்து கூலி வேலை செஞ்சு கொத்தனார் வந்து பாத்தீங்கன்னா வியர்வை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க பிரதர். ம், ஆமா, அந்த அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து தூங்குனாங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். அவங்களுடைய ம், உடம்பு வந்து அந்த இழந்த அந்த வேலை செஞ்சு உழைச்சு அதை ஈடு கட்டுறதுக்கு அன்னைக்கு நைட் ஃபுல்லா அது வந்து எனர்ஜி எடுத்துக்கும். அடுத்த நாள் அவங்க உழைப்பாங்க. அடுத்த நாள் நைட் அவங்களுக்கு வந்து எனர்ஜி எடுத்துக்கும் உடம்பு. இது அப்படியே ரீசைக்கிள் ஆகும். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் ஆமா, அப்படின்னா, வியர்வை சிந்தாம சம்பாதிக்கிறாங்கல்ல, அதாவது சொகுசா ஆமா, சம்பாதிக்கிறாங்கல்ல பணம், ம், அவங்க ம், உடம்புல எனர்ஜி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ம், அப்படி அந்த எனர்ஜி அதிகமா சேர 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 அவங்க வந்து அந்த ம், எனர்ஜியை வெளியேற்ற தான் பார்ப்பாங்க. ஒரு ம், தவறான ஒரு தாட் அவங்களுக்கு வரும். ஒரு பெண்ணையோ ஒரு இச்சையோ அவங்க வந்து நாட ஆரம்பிப்பாங்க. சோ ஆ, இந்த மாதிரி வந்து பணம் நிறைய இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி தவறுகள் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா பாத்துட்டேன் நான். ஓகே, இதுவே ஒரு ஏழையோ ஒரு பிச்சைக்காரனோ அவனுக்கு வந்து இந்த தாட் அதிகமா வரமாட்டேங்குது. சோ ஆ, யார் உடம்புல நல்லா எனர்ஜி இருக்கோ, யார் சொகுசான வாழ்க்கைய வாழ்றாங்களோ, யார் சொகுசா உழைக்காம வியர்வை சிந்தாம பணம் சம்பாதிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ம், ம், ஆட்டோமேட்டிக்கா இந்த தாட் வருது பிரதர். கண்டிப்பா, இது வந்து நான் கண் கூட நான் பார்த்தது. என் கூட பழகுறவங்கள நிறைய பேரை வச்சு நான் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதெல்லாம். ம், அவங்களுக்கு வந்து ஈஸியா அந்த தாட் வரும். ம், இப்ப நீங்க சொல்ற அந்த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இத மாதிரி கேட்டகரியில தான் இருக்கணும். கண்டிப்பா, ம். அவங்க கூட நம்ம பழக பழக பாத்தீங்கன்னா நமக்கும் ம், அந்த அந்த எண்ணெய் அலைகள் வந்து ஒட்டிக்கும் பிரதர். இல்ல இல்ல பிரதர், அது நல்லாவே புரியுது பிரதர். ம், அந்த எண்ணம் வந்து இல்ல பிரதர், அது ம். ஏதோ ஒரு இச்சைக்கு கொண்டு போற எண்ண அலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. சோ அதுதான் அதுதான் வந்து இல்ல, இது வந்து இந்த இடத்த முடிவுக்கு வரல அப்படின்னா இது நம்மள இழுத்துட்டு போகும், உள்ள இழுத்துட்டு போகும் அப்படின்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ம், அண்ட் அதுக்கேத்தபடியே வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு. எல்லாமே வந்து இல்ல, ஏதோ நமக்கு புதுசா ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, ம், கொஞ்சம் தெளிவாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ம், ம். நல்லா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆளுங்களை அவாய்ட் பண்ணிடுறேன் பிரதர். எனக்கு அதெல்லாம் ஏன்னா வாழ்ற காலம் கொஞ்ச காலம் தான். இருக்கிற காலத்தையாவது உருப்படியா நம்ம வந்துட்டு ஏதாவது யாருக்காவது நல்லது மட்டும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன் ஒழிய, நம்ம இந்த நெகட்டிவ் தாட்டு இது
நமக்கான நெகட்டிவ் தாட் வரும். ஆனா நான் யார்கிட்டயுமே அத்துமீற மாட்டேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. இன்னும் எந்த பெண்கள் கிட்டயும் நான் வந்து எந்த தப்பும் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. புரியுது ம்ஹும். புரியுது. அப்புறம் நான் இந்த மாதிரி பீப்புள்ஸ் அவாய்ட் பண்ணிக்க தான் பிரதர். நான் தேடுறது பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள், இந்த ஆன்மீகத்துல ஹையர் கான்சியஸ்ல இருக்கவங்க, இவங்கள தான் நான் வந்து தேடுவேன். அவங்க கிட்ட தான் பேசணும், பழகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இல்ல பிரதர், நான் வந்து நீங்க சொல்றதுதான் என்னோட தேடல் அங்கதான். ஆனா எனக்கு இந்த என்ன சொல்றது, கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கும். எங்க இருந்து? இந்த 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 கூட்டத்துக்கு போனோம் பாத்தீங்களா, அந்த கூட்டத்துல நான் நிறைய விஷயம் வந்து இதையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி எப்படி இதுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சிக்கிட்டு இருக்காங்க, இதுல பின்னாடி என்ன வச்சிருக்கானுங்க, எதை கொண்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? சோ எனக்கு அந்த அனுபவம் வந்து, ஏன்னா இல்ல பிரதர், இது இது இன்னும் சொல்றேன், இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்கு. இன்னும் அந்த மர்மம் எனக்கு தெரியாம இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி 100% இது ஒரு மர்மம், ஒரு ட்ராப் இருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ராப் யாருக்கு இவங்க ப்ளே பண்றானுங்க? இது வந்து அந்த டார்க் சைடு பிரதர். இது ஆமா, இது வந்து டார்க் சைடு. ஓகேங்களா? ஆனா அந்த டார்க் சைடோட அனுபவம் இருக்கும் போதுதான், ஓ இந்த மாதிரி, ஓ இப்படி இப்படி யோசிக்கிறானுங்களோ, இதை பண்றானுங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு ரெண்டுத்துக்கும் அந்த பேலன்ஸ் வருது பிரதர். நம்ம இப்ப போனதுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு, இல்ல இது தப்பா இருக்கு, இதுக்கு காரணமா இருக்கு. எனக்கு சொல்றேன், நான் வெளியே சொல்றதுக்குன்னு இல்ல, எனக்கே நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஆனா அதான் சொன்னேன் இல்லையா, நான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்ட உடனே நீங்க அந்த அந்த ஈஸியான பதில் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்னா இது எனக்கு யோசனை வரல. ஆமா பிரதர், அவங்க வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? இப்ப நீங்க போன இடத்துல ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்ல அதுக்கு மேல இருப்பாங்களா? 10 பேர், மினிமம் 10 பேர். ஓகே பிரதர், 10 பேர் இப்ப எல்லாரும் ஒரே ரூம்ல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 பேரோட அந்த எண்ண அலைகள் வந்து எப்படி இருக்கும்? அது வந்து அது நெகட்டிவா தான் இருக்கும். அவங்களுக்கு நீங்க பாசிட்டிவா இருந்தா கூட அந்த 9 பேரோட எண்ண அலைகள் நெகட்டிவா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த எண்ண அலைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த நெகட்டிவ் எண்ண அலைகள் வீரியமாகுது இல்ல. அப்போ நீங்க ஒருத்தர் வெளியிடுற பாசிட்டிவையும் அந்த 9 பேர் வெளியிடுற அந்த நெகட்டிவ், வீரியமா இருக்கிற நெகட்டிவ் வந்து அமைக்கிறோம். உங்களால அது உங்களுடைய பாசிட்டிவ் வெளியில கொண்டு வர முடியாது. அந்த நெகட்டிவ் உங்களுக்குள்ள வந்து ஆதிக்க செலுத்த ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அவங்களுடைய அந்த எண்ண அலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றது. அவங்க குரூப்ல எண்ணிக்கையில நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு ட்ரிக் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன், நல்லா கேளுங்க. ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எதுவுமே நினைக்காம இருக்கணும். அதாவது என்னன்னா, அந்த பள்ளத்தாக்கு மேடு பள்ளம், இமயமலை வந்து உயரமா இருக்குல்ல, பள்ளத்தாக்கு வந்து ஆழமா இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம எதையாவது நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ண அலைகள் உயர்ந்து உயர்ந்து இமயமலை மாதிரி போயிடும். சோ நம்ம நினைக்கிறத மத்தவங்களுக்கு தெரியும். அப்ப மத்தவங்க நினைக்கிறது நமக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா, நம்ம வந்து பள்ளத்தாக்கு மாதிரி ஆகணும். அதாவது பள்ளத்தாக்குல என்ன வந்து விடும், அந்த நீரு எல்லா நீருமே வந்து அந்த பள்ளத்தாக்குக்குள்ள விழும்ல. இப்ப மழை பெஞ்சது அப்படின்னா எல்லா தண்ணியுமே அந்த பள்ளத்தாக்குல வந்து விழும், எல்லாமே வந்து விழும். அந்த மாதிரி நம்ம எதுவுமே நினைக்காம நம்மளுடைய மைண்ட ஃபுல்லா எம்டியா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மத்த என்ன நினைக்கிறோம்னா அது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள வந்து விடும். இது எப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போது பிரதர், நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் மட்டும் தான் டேபிள்ல உட்காந்துருந்தோம். நான் வந்து ஒரு சினிமா பாட்டை மனசுக்குள்ளார நினைச்சிட்டு இருந்தேன். மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு அப்புறம் விட்டுட்டேன். பார்த்தா என் பக்கத்துல இருந்தவன் நான் எந்த வரியில விட்டேனோ அதுல இருந்து அவன் பாடுறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி அது சாத்தியம் அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் வண்டி போட்டு பிச்சுக்கிட்டு இது எப்படின்னு பயங்கர ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ஒழிய அவன் எதுவுமே நினைக்காம இருந்திருக்கான். அவனோட மனசு பள்ளத்தாக்கு மாதிரி ஆயிருக்கு. என்னுடைய பாட்டு போய் அது அதுக்குள்ள விழுந்திருக்கு. புரியுதுங்களா? இதே மாதிரிதான் எனக்கும் நடந்திருக்கு. அவன் நினைக்கிறது எனக்கு தெரியும், நான் நினைக்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ இப்படிதான் வந்து அந்த டெலிபதியில வந்து பரிமாறிக்கிறது. இப்படிதான் நிகழும். அப்போ மத்தவங்க நினைக்கிறது என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் கூட, இப்ப நீங்க ஒரு குரூப் சொல்றீங்க, அந்த குரூப்ல எல்லாரும் நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய பாசிட்டிவ் வந்து ரொம்ப வீரியமா இருந்ததுன்னு வைங்க, இமயமலை மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன், அந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து அவங்கள வந்து அடக்கலாம், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா.
நம்ம பாடியில எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிரதர். ஒண்ணும் கிடையாது. நம்ம பாடியில அந்த சுற்றில ஸ்லோனிதம் ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் பிரதர். எத்தனை பீப்புள்ஸ் வேணும்னாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும் நம்ம பாடியில. புரியுது. அது மட்டும் நமக்கு உடம்புல சேர்ந்துச்சுன்னா போதும் பிரதர். அதுல அதை வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். புரியுது. அவனுக்குலாம் அந்த 9 பேர் ஒண்ணுமே இல்ல பிரதர். அவங்க வந்து அந்த ஓட்டப்பானை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க நெகட்டிவ் தாட்ல ஊறி போய் நெகட்டிவ் சைட்ல செஞ்சு செஞ்சு அவங்க உடம்புல எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி இல்லாம கூட இருக்கும். புரியுங்களா? ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. அவங்க எல்லாம் ஒரு சாதாரணம் பிரதர். இந்த ஆடியோ காலில் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா திரும்ப ஒருக்க ப்ளே பண்ணி கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து டச் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணும். அதே சமயம் வந்து ஒழுக்கம் இல்லாதவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தருக்கு வந்து 3 மனைவிகளுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய பாஸ்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அவரோட முற்பிரிவில் அவருக்கு திருமணமே ஆகாமல் விரக்தியிலே வந்து இறந்து போயிருப்பார். ஸோ யார் யாருக்கெல்லாம் திருமணமே ஆகாமல் விரக்தியில் உயிரை விடுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவியில் வந்து மினிமம் 3 மனைவிகளுக்கு மேலே இருப்பாங்க. அதாவது 3 மனைவிகளுக்குமே தாலி கட்டி முறைப்படி குடும்பம் நடத்தி குடும்பமாக வாழுவாங்க. சரியா? அந்த மாதிரி 3 மனைவிகள் உள்ளவங்க, 4 மனைவிகள் உள்ளவங்க, 5 மனைவிகள் உள்ளவங்க, அவங்க எல்லாம் முற்பிறவியில் வந்து திருமணமே ஆகாமல் உயிரை விட்டுருப்பாங்க. தனக்கு திருமணமே ஆகலையே அப்படிங்கிற விரக்தியில் அவங்க வந்து உயிரை விட்டுருப்பாங்க. அதனால் இந்த பிரிவில் அவங்களுக்கு வந்து 3லேருந்து 5 வாழ்க்கை துணைவர்கள் இருப்பாங்க. இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் இது பொருந்தும். இதுவே வந்து முறையில்லாமல் வாழ்வாங்கல்ல சில பேர், அவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி முறையில்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னா, இந்த பிறவிலேயோ முற்பிறவிலேயோ அவங்க வந்து யாரையாவது ஒழுக்கம் இல்லாதவங்க யாரையாவது அவங்க பார்த்துருப்பாங்க. இவங்க போய் அவங்கள பற்றி ஏதாவது ஊருக்குள்ளார பேசியிருக்கலாம். அந்த விஷயம் அவங்க காதுக்கு வந்திருக்கும். அதனால் சம்மந்தப்பட்டவங்க வந்து ரொம்ப மனம் வருந்தி இருப்பாங்க. மனம் வருந்தி இருந்தால் அது வந்து ஒரு பாவமாகவும் சாபமாகவும் ஆகும். இதனோட பின்விளைவு என்ன அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாருல்ல ஒருத்தர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில் வரக்கூடிய ஜென்ரேஷனில் யாராவது அந்த மாதிரி மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே அடுத்த பிரிவில் அது மாதிரி பிறப்பார்கள். அதனால் யாரும் யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. இதனால் ஒருத்தவங்க வந்து மனம் வருந்திட்டாங்க அப்படின்னா அது வந்து பாபமாகவோ சாபமாகவோ போயிடும். சரியா? அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கோமா அதோடு நிறுத்திக்கணும். அடுத்தவங்களோட ஒழுக்கத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் விஷயம். அவங்க மனம் வருந்திட்டாங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டாங்கன்னா அது நம்மளை தான் அது பாதிக்குமே ஒழிய, அதனால் யாரும் யாருக்கும் கடுகளவும் துன்பம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒழுக்கமாக இருக்கோம் சரி, ஆனால் அடுத்தவங்களோட ஒழுக்கத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்க ஒழுக்கமாக இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்கு பிறந்திருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம நல்ல விதமாக எடுத்துகிட்டு கடந்து போயிடணும். இன்றைக்கி சில பல யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிறரை வந்து ரொம்ப கடுமையாக சாடுறாங்க. குறிப்பாக இந்த விஜய் தெரசா மேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து இழுத்து வச்சு பேசி விஜயை வந்து ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அவங்களுடைய பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் நமக்கு அது தெரியாததுனால நம்ம இந்த இடத்துல அமைதியாக தான் இருந்தாகணும். இன்னும் சில யூடியூபர்கள் என்ன பண்ணுறாங்க, யாரையாவது ஒழுக்கம் இல்லாமல் பார்த்துட்டா அவங்கள வந்து விடுறதில்ல. அவங்கள வந்து ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டு எதையாவது ஒன்றை வந்து இவங்க வந்து ஏற்படுத்திகிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. போன வருஷம் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒழுக்கம் இல்லாத அவரை இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னென்னா, ஒரு அழகான குட்டி கதை சொல்லவா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தரையில் உட்காந்து என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாராம். அப்போது எல்லோரும் சேர்ந்து ஒரு பெண்மணி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த இடத்துக்கு. அந்த பெண்மணி வந்து ஒரு விபச்சாரியாம். யூதர்களுடைய சட்டப்படி விபச்சாரிகளை கல்லவிட்டு எறிஞ்சே அவங்கள வந்து கொல்லணுமாம். அதுதான் அவங்களுடைய அந்த யூதர்களுடைய சட்டமாம். இதனால் அந்த விபச்சார பெண்மணியை எல்லாரும் கல்லவிட்டு எறிஞ்சு கொலை பண்ண தயாரானாங்க. அப்போது இயேசு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இந்த பெண்ணை கல்லால் அடிக்கட்டும் அப்படின்னு இயேசு அந்த மக்களை பார்த்து சொன்னாராம். சொன்ன உடனே அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டு தலையை தொங்க போட்டு நின்னாங்க. அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி, இந்த மனிதர்களாகட்டும் இந்த ஆணினங்களாகட்டும், இவங்க இப்படி தான்.
இந்த விபச்சாரம் பண்ணி பிழைப்பு நடத்தக்கூடிய, தேகத்தை விற்று பிழைக்கக்கூடிய பெண்களை இந்த ஊர் உலகம் என்ன பேசும் தெரியுமா? எப்படி இப்படியெல்லாம் பேசும் தெரியுமா? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து தேகத்தை விற்று பிழைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வலி நிறைந்த கதை இருக்கும். அந்த கதை நமக்கு தெரியாது. ஒரு ஆணோடைய உதவி சரியான ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க இந்த மாதிரியான தொழிலில் இறங்குறாங்க. இதுவே ஒரு ஆணோடைய உதவி சரியான நேரத்துக்கு ஒரு பெண்ணுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா அவங்க இறங்கியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க தொழிலெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஆண் இனத்தோட உதவி வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் நம்ம ஆண் இனங்கள் நம்ம தான் வெட்கி தள்ளக்கூடியணுமோ ஒழிய அவங்கள வந்து நம்ம ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அருகதையும் நமக்கு கிடையாது முதல்ல. அதனால் பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாரும் ஒழுக்கமில்லாதவங்களே இருந்தாலும் கூட, விபச்சாரம் தொழிலே பண்ணாலும் கூட, உங்களை யாராவது ஒழுக்கமில்லாதவங்க அப்படின்னு இந்த உலகம் ஊர் உலகம் உங்களை சொன்னால், யார் சொல்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு டீ காப்பி கொடுத்து நலம் விசாரிங்க. நலம் விசாரிச்சுட்டு அவங்க கையில் வந்து வேத நூல்களை கொடுங்க. பகவத்கீதையோ பைபிளோ திருக்குறனோ ஏதாவது ஒரு வேத நூல்களை கையில் கொடுத்து, பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு பெண்களையுமே ஏறெடுத்து தவறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லையா அப்படின்னு மட்டும் அதில் சத்தியம் மட்டும் பண்ண சொல்லுங்களேன். இதில் அத்தனை பேருமே அவுட் ஆயிடுவாங்க. நிலைமை இப்படி இருக்கையில் நம்ம அடுத்தவங்கள பார்த்து ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அப்புறம் ரெண்டாவது ஒரு குட்டி கதை சொல்லவா? இஸ்லாத்தில் சொல்லுவாங்க. அற்புதமாக இருக்கும். சின்ன கதை தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா, நல்லவங்களும் கெட்டவங்களும் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது நல்லவன் வந்து கெட்டவனை பார்த்து சொன்னானா, நீ வந்து பாவம் பண்ணியிருக்க, அதனால் நீ வந்து நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு நல்லவன் வந்து கெட்டவனை பார்த்து சொல்லியிருக்கான். இந்த 2 பேருமே வந்து சாகக்கூடிய நாளும் வந்தது. இந்த 2 பேருமே இறந்தும் போனாங்க. நல்லவன் வந்து நரகத்துக்கும் கெட்டவன் வந்து சொர்க்கத்துக்கும் போனானா. நரகத்துக்கு போன நல்லவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எதுக்குடா நரகத்துக்கு வந்தோம் அப்படின்னு அவன் வந்து குழம்பி போய் நின்றுருக்கான். அவன் வந்து அல்லாவை பார்த்து வேண்டியிருக்கான். அதுக்கு அல்லாஹ் சொன்னாரான், நீ நல்லவனாகவே இரு, கெட்டவனை பார்த்து அவன் நரகத்துக்கு போவான்னு நீ எப்படி அவனை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு அல்லாஹ் கேட்டாரான். அப்போது கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த கெட்டவனுடைய பாஸ்ட் நமக்கு தெரியாது, அந்த பாஸ்ட் அல்லாவுக்கு தெரியும். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஒழுக்கமாக இருக்கோமா, நம்ம புள்ள குட்டிங்களை ஒழுக்கமாக வளர்க்குறோமா, நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம வந்து ஒழுக்கமாக பார்த்துக்கிறோமா, நம்ம அதோடு நிறுத்திக்கணும். அடுத்தவங்க ஒழுக்கம் இல்லாதவங்களாகவே இருந்தாலும், அடுத்தவங்க ஊரில் உள்ளவங்க விபச்சாரமே பண்ணாலும் நம்ம வந்து அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய கடந்த காலமும் எதிர்காலமும் இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியுமே ஒழிய நமக்கு அது தெரியாது. அதனால் நம்ம வந்து யாருக்கும் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கக்கூடாது. இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க வந்து ஒழுக்கமானவங்க, அவங்க வந்து ஒழுக்கம் இல்லாதவங்க அப்படின்னு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது. என்ன புரிஞ்சுது தானே?